ஹாய், வெல்கம் பேக் சந்தியா கிச்சன். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாங்காய் சார் பார்க்க போகிறோம். மாங்காய் சாருனா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த மாங்காய் சார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான, இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வந்து அறுத்துக்கலாம். சரியா? மாங்காய் வந்து நம்ம பெருசு பெருசாகவே போடலாங்க. அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு போடணும். நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீளமாகவும் போட்டுக்கலாம். நம்ம மாங்காய் கொட்டையுமே போட்டுக்கலாம். நல்லா காயுங்க. நல்ல காய். மாங்காய் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அரிஞ்சு போட்டாச்சு. இந்த மாங்காய்க்கு வந்து நம்ம இவ்வளோ வெல்லம் எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? 3 மாங்காய் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஓகேவா? 1/4 கிலோ வெல்லம் நம்ம போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி மட்டும் வைக்கணும். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி தான் இருக்குது. நம்ம 1 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை நம்ம இதோட போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம 3 விசில் மட்டும் விட்டுறலாம். 3 விசில் போதுங்க. வெல்லத்தை வந்து நம்ம வந்து உள்ளே நவுத்தி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கரையும். உள்ளே போட்டாச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? சளி பிடிக்காததுக்கு உப்பு, ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு. இப்போ நம்ம இதை 3 விசில் மட்டும் விடணும். மூடி போட்டுட்டு நம்ம 3 விசில் விட்டுறோம். மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? வாவ், பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. ஐயோ, எச்சி ஊறுதுங்க. நம்ம இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 4 கடுகு. ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த நம்ம வேக வச்ச மாங்காவை இதில் சேர்த்துக்கணும்.
அவ்வளோதாங்க, மாங்காய் சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், பாருங்கள் நான் வந்து மாங்காய் சாறு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்க மாங்கொட்டை நல்லா ஆவி பறக்க இருக்குல்ல. கேரளா சைடில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. மாங்காய் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்று இனிப்பாக இருக்கட்டும், இல்லை மாங்காய் ஊறுகாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி கேரளா சைடு மாங்காய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் எதுக்குமே வச்சு சாப்பிட வேணாம், நீங்கள் தனியாக ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், காரம், இனிப்பு, புளிப்பு மூணும் சேர்ந்து எப்படி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஆஹா சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. டோட்டலாக நான் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சுட்டேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டாட்டா, பாய்.